அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து சூப்பரான ஹேர் பேக் பார்க்க போகிறோம். ஏன் ஹேர் கேர் போடவே இல்லை அப்படின்றதுக்கான வீடியோ தனியாக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஹேர் கேர் சேலஞ்ச் பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே பாதியிலே நிற்கிது. ஒரு 2 வீக்ஸாக வந்து ஹேர் கேர் பண்ண முடியலை. அதுக்கான காரணம் அப்புறமா சொல்கிறேன். செம்பருத்தி இலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட பாதாம் பிசினை 6-7 நைட்டு போல் ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஒரு வாழைப்பழம். இந்த பாதாம் பிசினையும் வாழைப்பழத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா செம்பருத்தி இலையை தனியாக அரைச்சிக்கணும். செம்பருத்தி இலையை அரைச்சதுக்கப்புறமா இந்த பாதாம் பிசினையும் போட்டு ஒரு சுற்றிட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம பேக் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் பிசினையும் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும். செம்பருத்தி இலையில் நார் வந்து நிறையா இருக்கும். ஸோ நம்ம ஆஃப்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூசியாக இருக்கும். அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ வந்து சூப்பரான ஹேர் பேக்கில் என்னென்னா பாதாம் பிசு, செம்பருத்தி இலை, அப்புறம் அதோட சேர்த்து என்ன பண்ணுச்சு வாழைப்பழம் எனக்கு மறந்து போயிடுச்சு. வாழைப்பழம், இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேர் பேக் போடலாம். எனக்கு இல்லை, மறுபடியும் சிட்டிக்கு தான். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் காமிச்சிருக்கேன். இப்படி தான் அவங்களோட முடி இருக்குது. பிஃபோராக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். முடி சாஃப்டாக ஷைனிங்காகவும் இருக்கும். முடி நல்லா வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் விஷயம். இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் போடலாம் வாங்க. ஆமாம், இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடியோட வேர் பகுதியிலேருந்து நுனியிலேருந்து எப்போ ஹேர் பேக் போட்டாலும் முடியோட நுனியிலேருந்து டிப் வரைக்கும் அடிப்பகுதி வரைக்கும் வந்து நல்லா பிரித்து ஈவனாக அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பிரித்து தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அப்போ தான் முடியின் வேருக்கு வந்து வலிமையாகும், முடி வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்புறமா வந்து இப்போ இந்த செம்பருத்தி இலையில் பார்த்திங்க முடி வந்து கருமையாகிறதுக்கு வந்து உதவி செய்யும். அதே மாதிரி நரைமுடியை வந்து கருமையாக்கவும் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நரைமுடி கருமையாகும். 50 வயசு ஆனாலும் முடி வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிட்டத்தட்ட நம்ம முதுமையை தள்ளி போட முடியும் அப்படிங்கிறது. ஒரு 60 வயசுக்கு மேலே வந்து கருமையை வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். முடி வந்து வளர்ச்சியை தூண்டும் செம்பருத்தி இலையை பயன்படுத்தும் போது. அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிசின் வந்து முடியோட வளர்ச்சியை அதிகரிக்கும், முடியை பளபளப்பாக வச்சுக்க உதவும், பட்டு போல் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாழைப்பழம் முடியோட வலிமையை வந்து அதிகரிக்கும். அதாவது திக்னஸாக மாறிடும். முடி வந்து ஒரு முடி வந்து நரம்பு மாதிரி மாறும். அந்த இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணலாம். இது வாரத்தில் வந்து ஒரு 2 தடவை இந்த ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னா முடி வந்து கருப்பாகவும் இருக்கும், பளபளப்பாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதாவது ஹேர் ஸ்பா பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ரிசல்ட்டை வந்து இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து பண்ணும்போது நம்ம வீட்டிலேயே கிடைக்கும். வளராத இடத்துல கூட முடி வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எது அப்படின்னா பாதாம் பிசினும் இந்த வாழைப்பழமும். வாழைப்பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பச்சை வாழைப்பழமும் அதே மாதிரி நேந்திரம்பழம், இந்த 2 வாழைப்பழம் தவிர எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நாட்டு வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து முடிக்கு வந்து வளர்ச்சியை தரும், வலிமையை கொடுக்கும், அப்புறம் அதே மாதிரி கருமையை தரும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்போ முடியிலேருந்து நுனி வரைக்கும், வேர்லேருந்து நுனி வரைக்கும் பிரித்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் முடி வெடிக்காது. முடி வேர்லேருந்து நுனி வரைக்கும் ஒன்று போல் அடர்த்தியாக முடி வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எப்போ வந்து ஹேர் பேக் போட்டாலும் இந்த மாதிரி பிரித்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தலையில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். டிப் வரைக்கும் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து, அதாவது குறைஞ்சது அரை மணி நேரம், அப்படி இல்லைன்னா 20 நிமிஷமாவது நம்ம கண்டிப்பாக வச்சுருந்துருக்கணும். அப்படி பண்ணும்போது அதோட இது இன்க்ரீடியன்ஸில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த முடியோட வேர்க்கால்களுக்கு வலிமையை கொடுத்து முடி வளர்கிறதுக்கு உதவி செய்யும். இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பெரிய பிரச்சனை என்னென்னா முடி உதிர்தல் தான். இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முடி உதிர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஹேர் பேக்கை தாராளமாக பயன்படுத்தலாம்.
இப்போ ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் பார்க்குறதுக்கே முடி சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது. முடியை தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ பஞ்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஹேர் பேக் போட்டு முடிச்சு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்து ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. லைக் மட்டும் கம்மியாக கொடுத்துருங்க, அவ்வளோதான். அடுத்த ஒரு கண்டிஷ்னர் வீடியோலாம் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.